ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்காற்படியிட்டு நம்முடைய தலைகளை தாழ்த்தி இந்த காலை வேளையில் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம், தயவுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்காக அடிக்கப்பட்டவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு கூட எழுந்தவராய் இன்றைக்கும் எங்கள் நடுவிலே உலாவுகிறவர், இன்றைக்கும் எங்கள் நடுவிலே வாசிக்க விரும்புகிறவர். அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்த, அந்த தேவனுடைய நாமத்தின் மகத்துவங்களை சொல்லி பாட, கர்த்தரை உயர்த்த எங்களுக்கு ஒரு கிருபை தந்தீரே. உம்முடைய புண்ணிய காயங்களாலே எங்களை மீட்டு கொண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு நீர் வரவில்லை என்று சொன்னால், இந்த பூமியிலே நீர் வந்து வாழ்ந்து ஆண்டவரே ஊழியம் செய்து ஆண்டவரே கல்வாரி சிலுவைக்கு நீர் போகவில்லை என்று சொன்னால், இந்த மீட்பு எங்களுக்கு இல்லை அப்பா, இந்த ரட்சிப்பு எங்களுக்கு இல்லை. காணியாட்சிக்கு புறம்பா இருந்த எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது இயேசுவின் மரணம் ஐயா, இயேசுவின் சிலுவை மரணம், இயேசு சிந்தின ரத்தம் எங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை விடுதலையாக்கினவர் நீரப்பா. அந்த காலை வேளையிலே விடுதலையாக்கினவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், விடுதலை கொடுத்த தேவத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை மீட்டெடுத்த சர்வ வல்ல தேவனுக்கு இந்த காலை வேளையிலே இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனுடைய செயல்களை எண்ணி பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் எங்கள் நடுவிலே அசைவாடணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் செய்த தியாகம் மிகப்பெரிய தியாகம் ஆண்டவரே. இதற்கு ஈடானது இந்த பூமியில எவரும் செய்யவில்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்காக இவ்வளோ பெரிய காரியத்தை செய்து எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணின சர்வ வல்ல தெய்வனை இந்த காலை வேளையில நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், இந்த காலை வேளையில நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் நடுவிலே வசிப்பீராக, எங்கள் நடுவிலே உலாவுவீராக, எங்கள் நடுவிலே உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிறைப்பீராக. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஆமென். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், பெரியவர். தேவனே நீர் பரிசுத்த, பரிசுத்த. தேவனே நீர் நல்லவர், நல்லவர். தேவனே நீர் வல்லவர், வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவராத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவராத மக்களே துயா. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர்
நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே. நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே. நீர் வல்லவர் வல்லவர் பாதகர் என் பாவம் போக்கவே. பாதகன் போல் தொங்கி நீரல்லோ பாதகர் என் பாவம் போக்கவே. பாதகன் போல் தொங்கி நீரல்லோ ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. ஆமென். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். எல்லாரும் சேர்ந்து இயேசுவே நீ பெரியவர் பெரியவர் இயேசுவே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே. நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே. நீர் வல்லவர் வல்லவர் நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர் இயேசுவே. உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர் இயேசுவே. நீர் பெரியவர் பெரியவர் இயேசுவே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே. நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே. நீர் வல்லவர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ. இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர் இயேசுவே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே. நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே. நீர் வல்லவர் வல்லவர் மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி பாவிகளாய் ஒரு நாளிலே இருந்தோம்.
துரோகிகளாய் இருந்தோம். ஆனா பாதகராய் இருந்த நம்முடைய பாவம் யாவற்றையும், தேவனுக்கு தூரமாய் இருந்த நம்மை பிரித்த சகல அக்கிரமங்களையும் இயேசு அவர் மேல ஏற்றுக்கொண்டபடியினாலே இன்றைக்கு நம்மை நீதிமானாய் மாற்றி வைத்து தேவனை துதிக்கிற ஜனமாய், தேவனை ஆராதிக்கிற ஜனமாய், கர்த்தருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கிலே மாறாத உண்மைநாதன். இந்த காலையில் அவரை பார்த்து சொல்லுங்க, வாக்க நம்பி வந்திருக்கிறோம். அவருடைய வல்ல ஆவியை இந்த ஆராதனையிலே கர்த்தர் எங்கள் மேலே ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் தேவனை ஆராதித்தால் போதாது. இந்த மாய லோகத்தை நம்பி மாண்டு கொண்டிருக்கிற எல்லா மானிட மக்களையும் கர்த்தர் ரட்சிக்கணுமே, எல்லா மானிட மக்களும் சந்திக்கப்படணுமே. இயேசுவின் ரத்தம் தேச எல்லை எங்கும் பாய்ந்து போகட்டும். இயேசுவின் வல்லமை ஆண்டவரே மூளை முடுக்குகளுக்கெல்லாம் இந்த நாட்களிலே கடந்து போகட்டும், கடந்து போகட்டும். ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை அறியட்டும், இயேசுவின் வல்லமையை பார்க்கட்டும், இயேசுவின் அன்பை ருசிக்கட்டும். கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்நாளிலே இப்படிப்பட்ட ஒரு நாளையும் கர்த்தர் எங்களுக்கு தந்து இந்த காலை வேளை கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்க, எங்களுக்காக ஆண்டவர் செய்த மேன்மையான மகிமையான அனுபவங்களை நாங்கள் சிந்தித்து பார்த்து தேவனை துதிக்கவும் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் இந்த நாளை கர்த்தர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக அடிக்கப்படாவிட்டால் இந்த மீட்பு எங்களுக்கு இல்லை, இந்த ரட்சிப்பு எங்களுக்கு இல்லை. இவ்வளவு பெரிய மீட்பை தந்த தேவனுக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் நடக்க, உத்தமம் உள்ளவர்களாய் நடக்க, இந்த இயேசுவின் புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கிருபை தாரும். இந்த ஆராதனையுடைய பிரசன்னம் அளவில்லாமல் எல்லாரையும் ஆட்கொள்வதாக. பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும், அபிஷேகியும். உண்மையாய் உணர்ந்து இந்த பாடலை பாடும் பொழுதே பாடலின் வரிகள் இருதயத்தை நொறுக்கட்டும் ஆண்டவரே, சிந்தைகளை ஆட்கொள்ளட்டும். உணர்வுள்ள ஒரு இதயம் பாடும்போதே ஆராதிக்கும் போதே உண்டாகட்டும். தளர்ந்து போயிருக்கிற வாழ்க்கைகள் இந்த காலை வேளையிலே இயேசுவினுடைய ஆண்டவரே காயங்களை பார்க்கும் பொழுது மண்டை மறுபடியும் திரும்பட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும். நன்றி ஆண்டவரே. ஆராதனையிலே கர்த்தர் இடைப்படும், உங்களுடைய வல்லமையால் நிரப்பும். வாக்குத்தத்தம் செய்தவரை உங்க வாக்கை நம்பி வந்திருக்கிறோம். உங்களுடைய வல்ல ஆவியால் நீர் எல்லாரையும் நிரப்பணுமே, ஆட்கொள்ளணுமே. இன்றைக்கு உடைய தழும்புள்ள கரம் ஒவ்வொரு மேல வைக்கப்படுவதாக. சரீரங்கள் விடுதலை பெற நாங்கள் ஜெபிக்கிறோம், பலவீனங்கள் மாற ஜெபிக்கிறோம். ஒரு அற்புத ஆராதனையில நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டு வாரும். புதிய மக்களை இந்த காலையில் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். எங்களோடு கூட கர்த்தர் பேசும். உங்களுடைய சத்தத்தை கேட்க பரிசுத்த ஆவியானவர் எங்கள் செவிகளை, எங்கள் இருதயங்களை திறந்தருளும். தேவநாம மாத்திரம் இந்த காலை வேளையில மகிமைப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். கல்வாரி ஆண்டிலே முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட நாளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து அவருடைய செயல்களை தியானிக்க, ஆராய்ந்து பார்த்து நம்மை எந்தெந்த விதத்தில் சரிபடுத்தி கொள்ளணுமோ அதை சரிபடுத்தி கொள்ளவும் கர்த்தர் ஒரு கிருபை தந்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே,
எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஆமென். அப்பானையில் இருந்து தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கொண்டே, தாழ்மையில் இருந்து தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கொண்டே, என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். எல்லாரும் சேர்ந்து நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தவர். அந்த ஒரு பாடலை பாட போகிறோம். கல்வாரியின் கருணை இதே, காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு உனக்காக கஷ்டங்கள் சகித்தாரே. அதை கொஞ்சம் நினைத்துப்பார். உன் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அந்த விளையேற பெற்ற திரு ரத்தம், அவருடைய விழாவினின்று பாய்ந்த அந்த ரத்தம்
உன்னை விலையேற பெற்றவனாய் மாற்றி இருக்கிறது. அந்த அனுபவத்தை ஒரு நாள் இழந்துடக்கூடாது. அந்த சிந்தையோடு இந்த பாடலை உணர்ந்து சிந்தித்து யோசித்து பார்த்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தனேசு மாறுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தனேசு மாறுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவின் என்றும் பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விளையாத ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விளையாத ஈந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு இணையாகுமோ? அன்னையினும் அன்பு வைத்து தம் ஜீவனைதாரே. அன்னையினும் அன்பு வைத்து தம் ஜீவனைதாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விளையாத ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விளையாத ஈந்தனரே. சிந்தையிலே வாரங்களோ நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகிறார் பாதகன் போல் மங்க வாழ்வழிக்கவே. தொங்குகிறார் பாதகன் போல் மங்க வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் என்றும் பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விளையாத ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விளையாத ஈந்தனரே. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவோ அன்பினையே சிந்தித்து சேவை செய்வே. தந்தையேவும் அன்பினையே சிந்தித்து சேவை செய்வே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் என்றும் பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விளையாத ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விளையாத ஈந்தனரே. மனுஷனை நீ நினைக்கவும்
அவனை விசாரிக்கவோ மண்ணிலவர் எம்மாத்திர மன்னவாவும் தயவே மண்ணிலவர் எம்மாத்திர மன்னவாவும் தயவே விலையேற பெற்ற ரத்தமே அவர் விழாவில் என்றும் பாயுதே விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விளையாட ஈந்தனரே விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விளையாட ஈந்தனரே. உங்களையும் என்னையும் விலையேற பெற்றவர்களாய் மாற்றுவதற்கு அவரையே ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசுவின் அன்பு மாறாதது. இன்னைக்கு மாத்திரம் இல்லை, என்னைக்கும் மாறாதது. அவருடைய கிருபை மாறாதது. பாவின்னு சொன்னி என்று அவர் உன்னை தள்ளவே மாட்டார். அவளாய் ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கிறவர். தயங்காதே, தாவி ஓடிவா. அந்த இயேசுவின் சொந்தம் கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவருடைய மார்போடு நம்மை இணைத்துக் கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். இந்த பாடலை பாடுவோமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னிருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன்னிருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களால் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை
உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. பாருடக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே. பாருடக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே. பாரசிலுவை சுமந்தேகுதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பை வர்ணிக்க நேரங்கள் போதாது, காலங்கள் போதாது. அவ்வளவு பெரிய அன்பை மனிதன் மேல அவர் வைத்திருக்கிற ஒரு நல்ல தெய்வமாய் இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். கண்டேன் கல்வாரியின் காட்சி. அந்த பாடலை சேர்ந்து பாடி, அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய்ப்பட்ட பாடுகள், அதை நாம் நினைத்து பார்ப்போமானால் வேற எதையும் செய்ய நம்முடைய மனம் போகவே போகாது. கல்வாரி மலை மீதிலே எவ்வளவு நல்ல தேவன் அற்புதம் செய்கிறவராய் இருந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தார். ஆனா அவரை எங்க கொண்டு போய் அரைஞ்சாங்கன்னா, 2 கல்லர்களுக்கு நடுவிலே கொண்டு போய் சிலுவையில் அறைந்தனர். ஏன் தெரியுமா? உனக்காக எனக்காக ஜீவனை அங்கே விட்டதனுடைய காரணம்
பாதகராய் இருந்த நம்மை, தூரமாய் இருந்த நம்மை அவருக்கு சமீபமாய் கொண்டு வருவதற்காக, இழந்து போன மீட்பை மறுபடியும் மனிதனுக்கு கொடுப்பதற்காக இயேசு உலகத்திலே வந்தார். அந்த அன்பை சொல்லி பாடுவோமா? கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. அன்பான அண்ணல் நம்மெசு, நமக்காய் பட்ட பாடுகள். ஆமென். அன்பான அண்ணல் நம்மெசு, நமக்காய் பட்ட பாடுகள். கல்வாரி மலை மீதிலே, கல்லர்கள் மத்தியிலே, கல்வாரி மலை மீதிலே, கல்லர்கள் மத்தியிலே, சிலுவையில் அறைந்தனரே, உனக்காய் ஜீவன் விட்டாரே. சிலுவையில் அறைந்தனரே, உனக்காய் ஜீவன் விட்டாரே. கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. அன்பான அண்ணல் நம்மெசு, நமக்காய் பட்ட பாடுகள். ஆமென். அன்பான அண்ணல் நம்மெசு, நமக்காய் பட்ட பாடுகள். வாழும் உலகத்து பாவ பிணி போக்க, வாழும் உலகத்து பாவ பிணி போக்க, சிலுவை சுமந்து போகும் காட்சி கண்முன் போகும். சிலுவை சுமந்து போகும் காட்சி கண்முன் போகும். கல்வாரி காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. கண்டே கல்வாரி காட்சி, உதிரம் சிந்துதே. அன்பான அண்ணல் நம்மெசு, நமக்காய் பட்ட பாடுகள். அன்பான அண்ணல் நம்மெசு, நமக்காய் பட்ட பாடுகள். பாவ உலகத்து ஜீவிக்கும் மானிடனே, பாவ உலகத்து ஜீவிக்கும் மானிடனே, பாரும் அவர் உனக்காய் குருசில் தொங்கும் காட்சியை, பாரும் அவர் உனக்காய் குருசில் தொங்கும் காட்சியை. கண்டே கல்வாரி காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. கண்டே கல்வாரி காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே. அன்பான அண்ணல் நம்மெசு, நமக்காய் பட்ட பாடுகள். அன்பான அண்ணல் நம்மெசு, நமக்காய் பட்ட பாடுகள்.
உலகத்து பாவ பிணி போக்க வாழும் உலகத்து பாவ பிணி போக்க சிலுவை சுமந்து போகும் காட்சி தன் போகும் சிலுவை சுமந்து போகும் காட்சி தன் போகும் கல்வாரி காட்சி கண்ணில் உதிரம் சிந்துதே கல்வாரி காட்சி கண்ணில் உதிரம் சிந்துதே அன்பான அண்ணல் நம்மை நமக்காக பட்ட பாடுகள் அன்பான அண்ணல் நம்மை நமக்காக பட்ட பாடுகள் பாவ உலகத்தில் ஜீவே குமானிடனே பாவ உலகத்தில் ஜீவே குமானிடனே வாரும் அவருனக்காய் குருசில் தொங்கும் காட்சியை வாரும் அவருனக்காய் குருசில் தொங்கும் காட்சியை கண்டே கல்வாரியின் காட்சி கண்ணில் உதிரம் சிந்துதே கண்டே கல்வாரியின் காட்சி கண்ணில் உதிரம் சிந்துதே அன்பான அண்ணல் நம்மை நமக்காக பட்ட பாடுகள் அன்பான அண்ணல் நம்மை நமக்காக பட்ட பாடுகள். அல்லேலூயா. இயேசுப்பட்ட இன்னல்களை சொல்லி முடியாது, விவரிக்க முடியாது. எல்லாம் எதுக்காக தெரியுமா? நமக்காக தான். அவருக்காக அவர் எதையும் செய்யல, எல்லாவற்றையும் நமக்காகத்தான் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய தேவன் சிலுவை மரத்திலே தொங்கி ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர், ஜெயத்தை நமக்காக சுதந்திரித்து கொடுத்தவர். அந்த தேவனை பாடுவோமா? சிலுவை மரத்தில் தொங்குகிறார் மனித மீட்பிற்கு சீயோன் நேசர். மனித மீட்பிற்கு சீயோன் நேசர் சிலுவை மரத்தில் தொங்குகிறார். மனித மீட்புக்கு சீயோன் நேசர் சிலுவையின் வேதனை பெருகிட்டாலும் நிந்தை அவமானம் சூழ்ந்திட்டாலும் சிலுவையின் வேதனை பெருகிட்டாலும் நிந்தை அவமானம் சூழ்ந்திட்டாலும் மாலும் மாந்தரின் மீட்பு உணர்ந்து பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். மாட்சிமை மகுட இரட்சகரேசு மாட்சிமை மகுட இரட்சகரேசு சிலுவை மரத்தில் தொங்குகிறார். மனித மீட்புக்கு சீயோன் நேசர் சிலுவை மரத்தில் தொங்குகிறார். மனித மீட்புக்கு சீயோன் நேசர் ஞான
இதயம் வேத அறிவு அறிவு களஞ்சியம் அன்பின் ஆலயம் ஞான இதயம் வேத அறிவு அறிவு களஞ்சியம் அன்பின் ஆலயம் கல்லனுள்ளம் உடைந்ததை கண்டு இன்றைக்கு நீ என்னோடே கூட பரதேசில் இருப்பார் என்றார் இயேசு. பரதேசில் இருப்பார் என்றார் இயேசு. சிலுவை மரத்தில் தொங்குகிறார் மனித மீட்புக்கு சீயோன் நேசர். சிலுவை மரத்தில் தொங்குகிறார் மனித மீட்புக்கு சீயோன் நேசர். பாசம் கொண்டவர் பரலோகநாதர் பற்றிடும் பண்பின் வசனம் மொழிந்தார். பாசம் கொண்டவர் பரலோகநாதர் பற்றிடும் பண்பின் வசனம் மொழிந்தார். ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். சிஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் இயேசு. மெய்சிலிருக்க என்றார் இயேசு. மெய்சிலிருக்க சிலுவை மரத்தில் தொங்குகிறார் மனித மீட்புக்கு சீயோன் நேசர். சிலுவை மரத்தில் தொங்குகிறார் மனித மீட்புக்கு சீயோன் நேசர். இன்ப இயேசு உரிமை கொண்டு இன்னல் நீக்கும் ஒளிமுகம் காண. இன்ப இயேசு உரிமை கொண்டு இன்னல் நீக்கும் ஒளிமுகம் காண. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிட்டு பிதாவோடு இணைந்துட்டார். பிதாவோடு இணைந்துட்டார். சிலுவை மரத்தில் தொங்குகிறார் மனித மீட்புக்கு சீயோன் நேசர். சிலுவை மரத்தில் தொங்குகிறார் மனித மீட்புக்கு சீயோன் நேசர். கண்மாலை சிகரம் இயேசுவே சுரந்து வந்திடும் ஜீவ ஊற்று. கண்மாலை சிகரம் இயேசுவே சுரந்து வந்திடும் ஜீவ ஊற்று. சிலுவை மரத்தில் தொங்குகிறார் தாகமாயிருக்கிறேன் என்றவரே. நம் தாகம் தீர்க்கும் ஜீவநதி. நம் தாகம் தீர்க்கும் ஜீவநதி. சிலுவை மரத்தில் தொங்குகிறார் மனித மீட்புக்கு சீயோன் நேசர். சிலுவை மரத்தில் தொங்குகிறார் மனித மீட்புக்கு சீயோன் நேசர். முற்றிலும் அழகு பூரண
பூரண ரூபம் குற்றவர் கண்டிடும் கரைந்த உள்ள முற்றிலும் அழகு பூரண ரூபம் கற்றினர் கண்டிடும் கரைந்த உள்ள கருத்து நிறைந்த சீயோன் சிகரம் முடிந்தது என்றார் வெற்றி தோனியில் முடிவில்லா மகிமை மாளிகை கண்டார் முடிவில்லா மகிமை மாளிகை கண்டார் சிலுவை மரத்தில் தொங்குகிறார் மனித மீட்புக்கு சீயோன் நேசர் சிலுவை மரத்தில் தொங்குகிறார் மனித மீட்புக்கு சீயோன் நேசர் இன்றும் என்றும் மாறாதவர் இனிய நாமத்தில் திகழ்ந்தவர் இன்றும் என்றும் மாறாதவர் இனிய நாமத்தில் திகழ்ந்தவர் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன் ஜீவனில் ஜீவன் கண்டு மகிழ்வேன் ஜீவனில் ஜீவன் கண்டு மகிழ்வேன் சிலுவை மரத்தில் தொங்குகிறார் மனித மீட்புக்கு சீயோன் நேசர் சிலுவை மரத்தில் தொங்குகிறார் மனித மீட்புக்கு சீயோன் நேசர். அல்லேலூயா. இந்த காலை வேளை நாம் எல்லாரும் தேவ சமூகம் வந்திருக்கிறோம். பலிபீட தண்டையில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இந்த பலிபீடத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை. படைக்கிறேனே இந்த வேலை என்னை சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே என்னை சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே கனிந்த இருதயத்தை அவன் கழுவும் திருரத்தாலே கனிந்த இருதயத்தை நீரன்றி பாரில் ஏதும் நான் செய்தீரே செப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி செப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியே
அன்பினையே தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே இருதயத்தை ஆவியோடு சரீர அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வாதித்தாருளு ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வாதித்தாருளும் கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை சுயமென்று சாம்பமான சுத்தாவியே ஆனல் ஜெயம் பெற்று மாவேசம் சாக தேவாருள் செய்குவி ஜெயம் பெற்று மாவேசம் சாக தேவாருள் செய்குவி கல்வாரியே அன்பினையே கண்டு விரையே தோடி வந்து நாவே கல்வாரியே அன்பினையே கண்டு விரையே தோடி வந்து கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை இயேசுவே கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வெறுத்தே மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீளத்தை கண்டதா மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீளத்தை கண்டதா கல்வாரியே அன்பினையே கண்டு விரைதோடே வந்து கல்வாரியே அன்பினையே கண்டு விரைதோடே வந்து கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா எல்லாரும் எழுந்து நின்று கல்வாரி அன்பை என்னும் போது கண்ணீர் ஆராய் ஓடுதையா உடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நான் சுத்தமாகி இருக்கிறேன் என் பாவங்கள் கழுவப்பட்டது என்னுடைய சாபங்கள் மாற்றப்பட்டது என்னுடைய அக்கிரமங்கள் என்னுடைய மீறுதல்கள் எல்லாம் உடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கினவர் ஆண்டவரே கல்வாரி அன்பை நினைக்கும் போது கல் மனமெல்லாம் உடைகிறது
கண்ணீர் கவலையெல்லாம் நீக்குகிறது கல்வாரி அன்பு. இந்த காலை வேளை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர், நம்முடைய கல்வாரி அன்பு என் இதயத்தை நிரப்பட்டும், என் சிந்தைகளை நிரப்பட்டும். இந்த உலக அன்பு அல்ல, நேசருடைய அன்பு என்னை நிறைக்கட்டும். மாறாவின் கசப்பை நம்முடைய கல்வாரி அன்பு மாற்றினது. ஜீவ தண்ணீராலே என்னுடைய தாகத்தை தீர்த்தவர். இந்த அன்பை நினைத்து ஆண்டவரை நான் உயர்த்துகிறேன். பாடலாமா? அன்பை எண்ணும் போது கண்ணீர் ஆராய் ஓடுதையா. கல்வாரி அன்பை எண்ணும் போது கண்ணீர் ஆராய் ஓடுதையா. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் சுத்தமானே, நான் சுத்தமானே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் சுத்தமானே, நான் சுத்தமானே. கல்மனம் அங்கே உடையுதையா. கண்ணீர் கவலை நீங்குதையா. கல்மனம் அங்கே உடையுதையா. கண்ணீர் கவலை நீங்குதையாமே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் சுத்தமானே, நான் சுத்தமானே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் சுத்தமானே, நான் சுத்தமானே. மாறாவின் கசப்பை மாற்றி நீரே, ஜீவ தண்ணீர் தாகத்தை தீர்த்தீரையா. மாறாவின் கசப்பை மாற்றி நீரே, ஜீவ தண்ணீர் தாகத்தை தீர்த்தீரையா. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் சுத்தமானே, நான் சுத்தமானே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் சுத்தமானே, நான் சுத்தமானே. உம் கரம் என்னை தாங்கிடுதே, உம் வார்த்தை என்னை தேற்றிடுதே. உம் கரம் என்னை தாங்கிடுதே, உம் வார்த்தை என்னை தேற்றிடுதே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் சுத்தமானே, நான் சுத்தமானே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் சுத்தமானே, நான் சுத்தமானே. உம் கரம் என்னை தாங்கிடுதே, உம் வார்த்தை என்னை தேற்றிடுதே. உம் கரம் என்னை தாங்கிடுதே, உம் வார்த்தை என்னை தேற்றிடுதே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் சுத்தமானே, நான் சுத்தமானே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் சுத்தமானே, நான் சுத்தமானே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தம் நம்மை சுத்தமாக்கி இருக்கிறது. தூரமாயிருந்தோம், துரோகிகளாய் இருந்தோம், எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருந்தோம். ஆனால் இயேசுவின் அன்பு நம்முடைய கடின இருதயத்தை உடைத்தது.
இந்த கல்வாரி அன்பை நினைக்கும் போதெல்லாம், எண்ணும் போதெல்லாம் கல்மனம் எல்லாம் அங்கே உடையும். கல்மனதை கரைய பண்ணுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம். ஏன் இவ்வளவு பெரிய தியாகத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும்? ஏன் இவ்வளவு பெரிய கிரயத்தை அவர் செலுத்த வேண்டும்? நீங்களும் நானும் தண்டிக்கப்படக்கூடாது, நீங்களும் நானும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு அந்த தண்டனையை தன் மேலே ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நான், எனக்கும் உங்களுக்கும் தான் அந்த தண்டனை. நாம தான் அடிக்கப்படும், நாம தான் மரிக்கணும். ஆனா இயேசு அதை தம்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்கு இன்றைக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலை கொடுத்திருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தந்த தேவனுக்கு நீங்களும் நானும் வாழ்நாள் முழுவதும் சாட்சிகளாயிருக்கணும், சாட்சிகளாயிருக்கணும். யோசித்து பாருங்க, சாதாரணமான காரியம் அல்ல இந்த சிலுவை மரத்தை சுமந்து போவது. தோளிலே சிலுவையை சுமக்கிறார், முட்கள்ல கால்களிலே குத்துது, ஆனா எல்லாவற்றையும் சகித்தார். அவருக்கு கிரீடம் என்ன தெரியுமா கொடுத்தாங்க? முள்ளினால செய்த கிரீடத்தை கொடுத்தாங்க. உலகத்தில் நன்மை செய்தவர், எல்லாருக்கும் நன்மையை தவிர வேறு ஒன்றும் அவர் செய்யவில்லை. ஆனால் நன்மையை பெற்றுக்கொண்டவங்களே அவரை பகைத்தார்கள். ஏன்? கூட இருந்த சீசனே அவரை காட்டி கொடுத்தான். அற்ப 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை விற்று போட்டான். இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாமும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆதாயம் வருவதற்காக, சில ஆதாயங்கள் கிடைப்பதற்காக இயேசுவை நாம் விற்று கொண்டிருக்கிறோம். இந்த காலைவேளை இயேசு உன்னை அழைக்கிறார். எந்த சூழ்நிலை இயேசுவை விட்டு கொடுக்காதே. இயேசுவின் அன்பு பெரியது. அவர் உன்னோடு கூட இருப்பாரானால் அதுதான் உனக்கு பாதுகாப்பு. சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்காக இயேசுவை மறைக்காதீங்க, வெளிக்காட்டி பாருங்க. அந்த அற்ப காரியத்தோட பெரிதானவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆதி மனிதன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த போது சாபம் வந்தது. அந்த சாபத்தை நீக்குவதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்தில் வந்து நம்மை போல எல்லா காரியங்களும் அவருக்கு இருந்தது. 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். கடைசியில் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக கூட ஜெபிக்கும் போது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் பிதாவின் சித்தம் செய்யணும். நம்ம சித்தம் அல்ல, நம்ம விருப்பம் அல்ல. அவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்ய நீங்களும் நானும் விட்டு கொடுக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சிலுவை தியானத்தை நாம நினைத்து பார்க்கும் பொழுது இயேசு எப்படியெல்லாம் அகோரப்பட்டார், எப்படியெல்லாம் காரி துப்பப்பட்டார், எப்படியெல்லாம் அவர் அவமானம் அடைந்தார், எப்பேற்பட்ட அவமான சொற்களை, நிந்தை சொற்களை அவர் சகித்து வாய் திறவாமல் இருந்தாரே, அந்த அனுபவம் இன்னைக்கு விசுவாசிக்க தேவை. உங்களை எதிர்த்து பேச்சுக்கள் பேசும் பொழுது அமைதி அவங்க வாய்க மூடி இருக்கணும். இயேசு எவ்வளவு பேசினாலும் அவர் வாயே திறக்கல, அமைதியா இருந்தார், மௌனமா இருந்தார். அதை தான் கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். நீ பதட்டப்பட்டு பேசாதே, அமைதியாயிரு, பொறுமையாயிரு. எல்லாவற்றையும் அவர் சகித்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடியினாலே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கர்த்தர் கொடுத்தார். நீங்களும் நானும் கீழ்ப்படிஞ்சு பாருங்க, எல்லாருக்கும் மேல உங்க தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். அவர் சொல்ற மாதிரி மட்டும் அமைதியா இருந்தா அமைதியா இருந்து பாருங்க, எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உயர்த்தி வைப்பார், எல்லாரை காட்டிலும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைப்பார். அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவருடைய நாமமே தொழுது கொள்ளப்படத்தக்கது. அவருடைய நாமமே வெளியேற பெற்ற நாமம், உயர்ந்த நாமம். ஹல்லேலூயா.
இவையாவும் எனக்காக தேவனே. முழங்காலில் நிற்கிறேன் நாதனே. முள்முடி நோகுதோ, இரத்தமும் வடியுதோ சிரசினில். இவையாவும் எனக்காக முழங்காலில் நிற்கிறேன் நாதனே. களைத்ததோ கைகளும் இயேசுவே, சாட்டையால் முதல் அடித்தார். சாட்டையும் ராஜனை அடித்ததோ. முள்முடி நோகுதோ, இரத்தமும் வடியுதோ சிரசினில். இவையாவும் எனக்காக முழங்காலில் நிற்கிறேன் நாதனே. தாகத்துக்கு காணியோ தந்தனர், தண்ணீரை அடைத்தவர் நீரன்றோ. தண்ணீரும் கண்களில் கொட்டதோ. துடைப்பவர் யாருக்கோ இல்லையோ. முள்முடி நோகுதோ, இரத்தமோ வடியுதோ சிரசினில். இவையாவும் எனக்காக முழங்காலில் நிற்கிறேன் நாதனே. தோளினில் சிலுவையை சுமந்திரோ, தோள்களோ தாங்குதோ அப்பனே. முட்களும் கால்களில் குத்துதோ. முட்களை படைத்தவர் நீரன்றோ. முள்முடி நோகுதோ, இரத்தமும் வடியுதோ சிரசினில். இவையாவும் எனக்காக முழங்காலில் நிற்கிறேன் நாதனே. ஆணி குத்திய கைகளில் நிற்கிறேன். களைத்ததோ கைகளும் இயேசுவே, சாட்டையால் முதுகினில் அடித்தார். சாட்டையும் ராஜனை அடித்ததோ. முள்முடி நோகுதோ, இரத்தமும் வடியுதோ சிரசினில். இவையாவும் எனக்காக முழங்காலில் நிற்கிறேன் நாதனே. தாகத்துக்கு காடியா தந்தனர், தண்ணீரை படைத்தவர் நீரன்றோ. தண்ணீரும் கண்களில் கொட்டுதோ. துடைப்பவர் யாரெங்கும் இல்லையோ. முள்முடி நோகுதோ, இரத்தமோ வடியுதோ சிரசினில். இவையாவும் எனக்காக முழங்காலில் நிற்கிறேன் நாதனே. தோளினில் சிலுவையை சுமந்திரோ, தோள்களோ தாங்குதோ அப்பனே. முட்களும் கால்களில் குத்துதோ.
முட்களை படைத்தவர் நீரன்றோ. முள்முடி நோகுதோ, ரத்தமோ வடியுதோ சிரசினில், இவையாவோ எனக்காக முழங்காலில் நிற்கிறேன் நாதனே, முழங்காலில் நிற்கிறேன் நாதனே. கை உயர்த்தி அப்படியே சரணடைவோமா தேவனுக்கு முன்பாக. ஆண்டவரே, இவை எல்லாவற்றையும் சகித்தீரே, முழங்காலில் நிற்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் மாத்திரம் நடத்துவதற்கு, தேவ சித்தத்தின்படி மாத்திரம் நடப்பதற்கு எனக்கு கிருபை தாரும். இயேசுனுடைய சிலுவை மரணம், உன்னுடைய பாவம், உன்னுடைய சாபம், உன்னுடைய தரித்திரம், உன்னுடைய உபத்திரவம் எல்லாவற்றையும் மாற்றினது. உன்னுடைய வியாதியை மாற்றினது இயேசுவின் சிலுவை. இவ்வளவு பெரிய தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த காலவெளியில ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள வாரம். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த இயேசுவுக்காக என் வாழ்வை என் ஒப்பு கொடுத்து வாழ்வேன். அவர் சித்தம் செய்வேன், அவருடைய விருப்பம் செய்வேன். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி. எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவனுடைய விலையேற பெற்ற அன்புக்காக, பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. எங்களை ஆட்கொண்டவரே நன்றி. இந்த பூலோகத்திற்கு நீர் வந்து இவ்வளவு பெரிய தியாகத்தை நீர் கொடுத்திராவிட்டால், நம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்திராமல் இருந்திருந்தால், இந்த மீட்பு எங்களுக்கு இல்லை, இந்த மகிழ்ச்சி எங்களுக்கு இல்லை. நாங்கள் மண்ணோடு மண்ணாய் அழிந்திருப்போம். ஆனால் மனித குலத்தை மீட்க இரட்சகராய் வந்த உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்லப்பா, எங்கள் உறவுகள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய தேசத்தின் ஜனங்கள் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். பாவக்கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை பெறணும், அக்கிரம கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை பெறணும். இயேசு கொடுக்கிற சமாதான, சந்தோஷம், நிம்மதியை அனுபவிக்கணும். கர்த்தர் கிருபை செய்யும். வந்த ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் பேசும். இந்த காலை வேளை இடைவிடும் வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.